நமக்கு வந்து பார்த்தா எந்த மாதிரியான கான்செப்ட் வந்து பார்த்தா தேவைப்படும். ஓகே, ஸோ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தா இதுக்கப்புறம் வரப்போற கிளாஸஸ்ல தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஸோ பிகாஸ் இன்னைக்கு ஒன் ஆஃப் த மெயின் கான்செப்ட் fetching and displaying API data. Okay, super. So voice is clear. Okay, so audible. Yes sir, clear. Okay, so no need of sir. Okay, நீங்க வந்து just பர்னி கூட்டா போதும். Okay, so clear. So நம்ம வந்து பார்த்தா கிளாஸ் குள்ள போலாம். ஸோ நிறைய பேர் ஜாயின் ஆகட்டும். ஸோ ஓகே, ஸோ பாதி பேர் வந்து பார்த்தா ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தா நிறைய பேர் ஜாயின் ஆகட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்தா இதுக்கப்புறம் நிறைய வந்து பார்த்தா ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட். ஓகே, நான் உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன். எல்லாரும் ஜாயின் ஆகட்டும். நான் வந்து பார்த்தா உங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்க மெயினா எந்தெந்த ஏரியால ஃபோக்கஸ் பண்ணணும், அட் சேம் டைம் ஒரு ஃபங்க்ஷனும் ஒரு மெத்தட் வந்து பார்த்தா எப்படி சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரைட் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வரப்போற எல்லா கிளாஸுமே வந்து பார்த்தா ஸோ ரொம்ப 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 குரூசியல். ஸோ கைண்ட்லி டோன்ட் மிஸ் இட். ஓகே, ஓகே சூப்பர். ஸோ நிறைய பேர் முன்னாடி ஜாயின் பண்ணிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஓகே சூப்பர். ஸோ வாய்ஸ் கிளியர் அண்ட் ஹாப்பி ஈவினிங். ஓகே, ஸோ குட் ஈவினிங். ஓகே, ஸோ நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேசிக்கை இந்த டே 8ல இருந்து டே 16 வரைக்கும் நம்ம பில்ட் பண்ண போறோம். ஸோ இந்த கிளாஸஸை மிஸ் பண்ணிடுறாங்க. பிகாஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு இந்த வெப் அப்ளிகேஷன்ல மட்டும் யூஸ் ஆகுது. பிகாஸ் இப்போ நீங்க ட்ரெண்டிங்ல போய் பாத்தீங்க அப்படின்னா பைத்தானுக்கு அப்புறம் அப்படின்னா பைத்தானுக்கு முன்னாடியே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தான் இருக்கும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், அதுக்கப்புறம் வந்து C++. ஓகே, ஸோ அதனால இந்த வேல்யூபிள் ப்ரோக்ராம்ல வந்து உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இது ட்ரஸ்ட் பண்ணி கண்டிப்பா வந்து உங்களை எஃபோர்ட் போடலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு மூலியமா வந்து இதுல உங்களுக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு. ஓகே, சூப்பர் கிளியர். ஸோ நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போலாமா? எஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கான 5 ரிவர்சல். ஓகே, ஸோ நீங்க கேட்டிருந்த அந்த லாஸ்ட் சி. ஓகே, ஸோ நம்ம வந்து 7C ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஸோ அது வந்து எங்க கம்பெனில ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த 7C வந்து நம்ம 6C வந்து பார்த்துட்டோமா? ஸோ இன்னைக்கு ஃபைனல் சி. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 6Cயும் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து ஒரு சி தேவை. என்னன்னா have the courage. ஓகே, ஆர்கனைஸ் கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கிளாரிட்டி இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காமிச்சறத ஸோ புதுசா பாக்குறவங்க ஸோ இதான் வந்து அந்த 7C. ஓகே, ஸோ நீங்க ஒரு ஸ்னாப் கூட எடுத்து வச்சுக்க. பிகாஸ் ரொம்ப ரொம்ப யூஸா இருக்கும். நம்ம என்ன படிக்கணுங்கிற கிளாரிட்டி நமக்கு கண்டிப்பா வேணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கிற அந்த காம்பிடன்ஸ் வந்து நம்ம வளர்த்துக்கணும். ஓகே, ஸோ அதை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம படிக்கிற ஒவ்வொரு விஷயம் கான்சென்ட்ரேஷனோட படிக்கணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் படிச்சாலும் சரி, 20 நிமிஷம் படிச்சாலும் சரி, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்சென்ட்ரேட்டடா படிக்கணும். அண்ட் கன்ஸ்ட்ரெயின். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ங்கிறது நம்மளோட நெகட்டிவிட்டி. ஓகே, ஸோ நம்ம வந்து எது நம்ம வந்து சக்சஸ் ஆக விடாம தடுக்குதோ அது எல்லாமே நம்ம வந்து ரியலைஸ் பண்ணி அதை இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாம இருந்தா நம்மளால அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கமிட்மெண்ட். ஓகே, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு தொடங்கிட்டோம். ஸோ ஒரு கிளாரிட்டியோட இருக்கு, கான்ஃபிடன்ஸ் இருக்கு, கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறோம். அதுல வந்து ஒரு ஃபுல்லா கமிட் ஆயிடும். ஓகே, நம்ம இதை முடிச்சாதான் வெளியே வரும். ஓகே, ஸோ அந்த 20 மினிட்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த 20 மினிட்ஸ் அந்த கான்செப்டை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ கடமைக்கு வந்து 20 மினிட்ஸ் பார்த்தோம், அதை முடிச்சிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ கமிட்மெண்ட்டோட கடைசி வரையும் ஃபாலோ பண்ணும். அதையும் வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணும். அண்ட் ஃபைனலி வந்து கரேஜ். ஓகே, ஸோ அந்த கரேஜ் இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான அந்த கரேஜ் இருந்தா மட்டும்தான் அதுக்கப்புறம் இது எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால ஒரு விஷயத்த வந்து யோசிக்கவே கூடாது. என்னால வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கத்துக்க முடியுமா? ஸோ என்னால வந்து இந்த டிகிரி முடிக்க முடியுமா? ஸோ நான் வந்து பாலிடெக்னிக் தான் முடிச்சிருக்கேன், மறுபடியும் போயிட்டு என்னால BE முடிக்க முடியுமா? ஸோ அது மாதிரி யோசிக்கவே யோசிக்காது. ஸோ தேவை அப்படின்னா பயப்படாம உள்ள இறங்கிருக்க. ஸோ அதுக்கப்புறம் வரப்போற பிளஸ் மைனஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா தான். ஓகே, ஸோ பிளஸ்ஸா இருந்தாலும் சரி, மைனஸா இருந்தாலும் சரி, அது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்வேஸ் கிளியர்? ஸோ கிளியர். அட் த சேம் டைம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சாட்ல வந்து 7C வித் ஒரு ஃபயர் சிம்பிள். ஓகே, ஸோ இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணினாலே வந்து உங்களுக்கு நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஓகே, ஸோ ஓகே, நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போயிடலாம். எஸ். ஸோ நம்மளோட சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகே, ஸோ நேற்று கிளாஸ்ல மறுபடியும் நான் டாமை பத்தி தெளிவா சொல்லியிருந்தேன். ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட பேசிக் அந்த வெப் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ அதுல இருக்க அந்த எலமெண்ட்ஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்றதுக்கும் மேனிபுலேட் பண்றதுக்கும் யார் யூஸ் பண்றோம் அப்படின்னா எஸ் அந்த டாம் மேனிபுலேஷன் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, சூப்பர். ஸோ 7C. ஓகே, ஸோ கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணி அப்படின்னா ஸோ புரியுதா? ஸோ வந்து எனக்கு என்ன கிளாரிட்டி? எஸ். ஸோ நம்ம வந்து மோர் ஸ்டாக் சூஸ் பண்றோம். ஸோ மோர் ஸ்டாக் சூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல என்ன காம்பிடன்ஸ் அதை நான் தெளிவா கத்துக்கணும். அதை கான்சென்ட்ரேட்டடா பொறுமையா பார்த்து படிக்கிறோம். அது சரி வந்து கன்ஸ்ட்ரக்ட். ஓகே, ஸோ நடுவில் வந்து நம்ம டக்குன்னு போவோம். ஸோ இன்ஸ்டாகிராம்ல போவோம். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 1/2 hour எடுத்துருப்பா. ஸோ அது எல்லாமே வந்து தவிர்த்துட்டு ஸோ பிகாஸ் அழகுடைய ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கு. ஓகே,
ஸோ நான் உங்களுக்கு ஃப்ரீயா தான் சொல்ல முடியும். பிகாஸ் எனக்கு வந்து பாரா எந்த கவலை இல்லை. ஓகே, நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா ஓகே. எனக்கு வந்து பாரா ஒரு இப்போதைக்கு எனக்கு தேவையான ஒரு சேலரி இருக்கு. ஸோ அது வந்து பாரா எல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியும். பட் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் கண்டிப்பா வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ பிகாஸ் நான் சொல்லல வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நமக்கு பின்னாடி வந்து பாரா கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ நமக்கு பின்னாடி எங்க ஜூனியர் வந்து பாரா நம்ம கூட வந்து பாரா கரெக்டா டிராவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி போயிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து பாரா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாரா ஜாலியா இருக்கும். ஓகே, கிளியர்? எஸ். ஸோ கண்டிப்பா வந்து பாரா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ accessing element, changing content, changing style, creating a review elements இது காமிச்சல. ஸோ அது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இந்த DOM manipulation மட்டுமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா உங்களால போக முடியும். ஸோ இதுல இருக்க கான்செப்ட் மட்டுமே நீங்க இந்த ஆக்சஸிங் எலமெண்ட்ல எவ்வளவு கான்செப்ட் இருக்கோ அது எல்லாமே பார்க்கணும். சேஞ்சிங் கண்டென்ட்ல என்னென்ன கான்செப்ட் இருக்கோ அது எல்லாமே பார்க்கணும். அண்ட் பெய்டு மெம்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தனியா கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு ஃபைலே வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆன் கொடுத்துருப்பேன். அதுல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பாரா எல்லா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பாரா அதுல உங்களுக்கு இருக்கும். அது வந்து பாரா தாராளமா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கலாம். அதுலயே டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கியூடல ஜாயின் பண்ணி கேட்கலாம். கிளியர்? ஸோ லைவ்ல இருக்கிறவங்க இதுல கண்டென்ட் என்ரிச் பண்ணி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாரா ஃபங்க்ஷன் நேம் டிக்ளரேஷன். ஓகே, நான் நேரே சொன்னேன்ல ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து பாரா எப்படி டிக்ளேர் பண்ணணும், எப்படி டிக்ளேர் பண்ணணும். ஓகே, ஆல்வேஸ் ரெடி? ஸோ ரெடியா இருக்கீங்களா? ஸோ ரெடியா இருக்கீங்க அப்படின்னா சாட்ல வந்து ரெடி இந்த ஒரு ஃபைல் சொல்லுங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ முக்கியமான கான்செப்ட் சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்க படிக்கிற ப்ரோக்ராமிங் லைஃப் லாங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். சிலது பண்ணா மறக்கக்கூடாது. ஸோ மறக்கிறதோட அண்டர்ஸ்டாண்ட் ஆனா போதும். ஸோ நீங்க இதுக்கப்புறம் வந்து பாரு ஸோ ப்ரோக்ராம்ல சின்டெக்ஸ் கூட வந்து பாரு உங்களுக்கு என்ன சொல்றது தெரியல வந்து பாரு எதுக்கு கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஐடியா வந்து பாரு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நீங்க பண்ண வேண்டியது எஸ் 1 hour வந்து பாரு நோட் அண்ட் பென்னோட கைண்ட்லி லிசன். ஓகே, ஓகே, சூப்பர். ஸோ ரெடி வித் ஃபைல்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெஸ்பான்ஸ். டிஃபரன்ஸ் இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சிம்பிளிஃபையா சொல்ல முடியுமோ நான் சொல்ல ரெடியா இருக்கேன். நீங்க பண்ண வேண்டியது ஒவ்வொரு கிளாஸும் கண்டினியூஸா அட்டெண்ட் பண்ண முடியும். பிகாஸ் 30 days முடிஞ்சாதான் நான் சொல்ற வேர்ட்ஸ்க்கு வந்து பாரு உங்களுக்கு ரியல் மீனிங்கே புரியும். ஏன்னா இது உங்களுக்கு தேவைப்படுற ஒரு டெக்னாலஜி, உங்களுக்கு தேவைப்படுற ஒரு ஜாப். அந்த ஜாபுக்கு லிட்டில் பிட் எஃபர்ட் போடுவோம். ஓகே, ஆல்வேஸ் கிளியர்? சிம்பிள். ஸோ கண்டிப்பா நீ போடுவீங்க நம்புறேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன அட்வைஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து பாரு அனௌன்ஸ்மெண்ட் போயிடலாம். எஸ், அட்டெண்டன்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஸோ மோர் தென் 70% நீங்க லைவ்ல இருந்தா போதும். ஸோ உங்களுக்கு இன்னைக்கான அட்டெண்டன்ஸ் மார்க் ஆயிரும். அண்ட் உங்களுக்கு வந்து பாரா உங்களோட அட்டெண்டன்ஸ் நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா சொல்லி அது பார்க்க முடியாது. பிகாஸ் 30 days முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். ஸோ கைலி லிசன் 30 days முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதாவது பாரா ப்ராசஸே பண்ண முடியும். ஸோ அதனால டெய்லி வந்து பாரா நீங்க அட்டெண்டன்ஸ் போட்டீங்களா அந்த கவுண்ட் வந்து பாரா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ 30 days முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுண்ட் பண்ணும். நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் கிளாஸ் வாங்க, ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் கவனிங்க, நோட்ஸ் எடுங்க. அட்டெண்டன்ஸ் வந்து பாரா மார்க் ஆயிரும், சர்டிஃபிகேட் வந்து பாரா கிடைச்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாரா ஒரே மெயில் ஐடி வாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபைனலி கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பாரா அன்னைக்கான டேல போயிட்டு வந்து பாரா நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ சேம் டைம் உங்க டவுட் வந்து பாரா ஆல்ரெடி அதுல கேட்டிருப்பாங்க, அது வந்து பாரா நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து பாரா அதுல உங்களோட டவுட் வந்து பாரா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்வேஸ் கிளியர்? ஸோ அனௌன்ஸ்மெண்ட் கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து பாரா லெட்ஸ் கோட் டைப் பண்ணுங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் கிளியர். அட் சேம் டைம் ஆல்வேஸ் எக்ஸைட்டட். ஸோ எக்ஸைட்டடா இருந்தீங்க அப்படின்னா சாட்ல வந்து லெட்ஸ் கோட் டைப் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் எல்லாமே லைஃப் டைம் யூஸ் பண்ண போது ஒரு மெத்தட்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாரா ஏன் அந்த ஆப்ஜெக்ட்குள்ள ரைட் பண்ணோம், அது எல்லாமே வந்து பாரா சிம்பிளிஃபைடா வந்து பாரா பார்க்கலாம். ஓகே, are you guys ready? So let's go. Yes, let's go. Okay, so fire simple. Okay, super. So Aruna, okay, super. Okay, so Kumar, okay, okay, super. So thank you so much for comments. Okay, now வந்து பாரா கிளாஸ் குள்ள போலாம். So kindly wait. Okay, so thank you so much. Okay, உங்க ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஸ்மைல் வருது. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஸோ கையில லிசன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தெளிவாக கவனிங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாரா நம்மளோட ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும் சொல்லுங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் இன்னைக்கு டெவலப் பண்ண போறேன். அந்த அப்ளிகேஷன் எப்படி காமிச்சிடறேன், ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். கொடுத்தோட ஸோ இப்படிதான் வந்து பாரா நம்மளோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் போது ஸோ ஏபிஐனா என்ன. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏபிஐனா என்ன, அதுக்கப்புறம் வந்து பாரா fetch API கொடுத்தா என்ன நடக்கும். ஓகே, ஸோ அது எல்லாமே தெளிவா பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்றேன். கைலி லிசன். சாரி கைஸ், கைலி லிசன். இந்த பட்டனை பிரஸ் பண்ணா எனக்கு வந்து பாரா எங்கேயோ இருந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து பாரா. ஓகே, ஸோ இது வந்து பாரா எங்கேயோ இருந்து வருது. ஸோ எப்படி வந்து பாரா இது மட்டும் ஹெட்டிங்ல இருக்கு. ஓகே, ஸோ இது பாரா போல்டா இருக்கு. இது வந்து பாரா போல்ட்னஸ் வந்து பாரா கம்மியா இருக்கு. ஓகே,
அடுத்து இது எப்படி போல்டா இருக்கு, இது எப்படி போல்டஸ் கம்மியா இருக்கு. சோ இது மாதிரி அது கரெக்டா வந்து எப்படி 2 வந்துச்சு. சோ அதுக்கப்புறம் நான் மறுபடியும் fetch API கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி அடுத்த 2 வந்துச்சு. ஓகே, சோ இது வந்து பார்த்தா எப்படி வருது, அது சேம் டைம் எந்த இடத்துல இருந்து வருது. ஓகே, சோ அப்படிங்கறத நம்ம வந்து தெளிவா பார்க்க போறோம். சோ கைண்ட்லி லிசன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போற கான்செப்ட். சோ இந்த ப்ரோக்ராம் பத்தி ஒரி படிக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். சோ அந்த கான்செப்ட் புரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை ஆகும். ஓகே, சோ நம்ம எப்போதும் போல எம்டியாவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சோ அந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை என்னன்னு சொல்றேன், அதை வந்து நம்மளும் நிறைய இடத்துல வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ஆல்வேஸ் எக்ஸைட்டடா, சோ ரியலா எக்ஸைட்டடா இருந்தீங்க அப்படின்னா பிகாஸ் சொல்லல இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ் வந்து உங்களுக்கு அவ்வளவு வேல்யூபிளா இருக்க போது. சோ நான் வந்து ஒரு பிலீவ் பண்றேன். சோ கண்டிப்பா நீங்க இந்த கிளாஸ் மிஸ் பண்ணிடுறீங்க. ஆல்வேஸ் எக்ஸைட்டட் அப்படின்னா சாட்ல வந்து எக்ஸைட்டட். ஓகே, சோ நான் வந்து கான்செப்ட்ல போலாம் கையிலே. சோ நம்ம வந்து மேஜரா என்னென்ன பார்ப்போம் சொல்லிடுறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் API. ஓகே, சோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் interface. Okay, so application programming interface. Okay, are guys clear? Yes, excited. Okay, super. So அப்படியே ஹோல்டர் பண்ணுங்க. So super, அப்படியே கான்செப்ட்ல வாங்க. So அதே எனர்ஜியோட so API பார்க்க போறோம். அடுத்து வந்து பார்த்தா asynchronous function. Okay, okay, so asynchronous function வந்து பார்க்க போறோம். So அடுத்து பார்த்தா நம்ம பார்க்க போறது method and function. Okay, so method பார்க்க போறோம், functions பார்க்க போறோம். Okay, சோ அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே, சோ மெத்தட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் வந்து கால் பேக் ஃபங்க்ஷன் என்ன பார்ப்போம். ஓகே, சோ இத பார்த்து குழம்பிட வேணாம், பயப்பட வேணாம். இது எல்லாமே சிம்பிள் தான். ஓகே, எல்லாமே சிம்பிள். நம்ம மறுபடியும் அடுத்த டே 13 14 15 சொல்றது நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஓகே, சோ அதனால வந்து கவலைப்பட வேணாம். சோ 14ல பார்ப்போம், 15ல பார்ப்போம், 16ல பார்ப்போம். ஓகே, அண்ட் 17ல வந்து கிட்ட பார்ப்போம். ஓகே, ஓகே, சூப்பர். சோ கையிலே ஹோல்டர் இது எல்லாமே வந்து பார்க்க போறோம். So first of all நம்ம வந்து API னா என்னன்னு தெளிவா பார்க்கலாம். சோ நம்ம வந்து API னா தெளிவா பார்க்கலாம். சோ API னா ஒண்ணும் இல்ல, சோ அப்ளிகேஷன் ப்ரோகிராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகே, சோ அப்ளிகேஷன் ப்ரோகிராமிங் இன்டர்ஃபேஸ் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப கைண்ட்லி லிசன் தெளிவா கவனிங்க. ஒரு ஓகே, நல்லா கவனிங்க. இன்ஸ்டாகிராம் வந்து லாகின் இருக்கு, இன்ஸ்டாகிராம் லாகின் இருக்கு. சோ அதுல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து லாகின் டேட்டா. ஓகே, சோ லாகின் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு அரே வந்து வச்சிருக்கேன். சோ லாகின் டேட்டா வந்து ஒரு அரே வச்சிருக்கேன். சோ தெளிவா லாகின் டேட்டா அரே வச்சிருக்கேன். இதுல நான் போயிட்டு கொடுக்குற டேட்டாஸ் இருக்குல்ல, சோ என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து கீ வேல்யூ பேர்ல தெளிவா கவனிங்க. நான் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கைலி வேணுக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம் இதுலயே பார்க்கலாம். சோ என்ன பண்ணலாம், ஓகே, சோ இன்ஸ்டாகிராம் லாகின். ஓகே, சோ வந்து கொடுக்கலாம். சோ இன்ஸ்டாகிராம் லாகின் இருக்கா, சோ இதுல போனோம்னா நமக்கு இப்படி காமிக்குது. ஓகே, தெளிவா கவனிங்க. இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சாதான் உங்களுக்கு API என்ன தெளிவா புரியும். சோ கைண்ட்லி லிசன், கைண்ட்லி ஹோல்ட் ஆன் டு தி கிளாஸ். ஓகே, வந்து ரெண்டு இருக்கா, ஃபோன் நம்பர் பாஸ்வேர்ட். ஓகே, சோ ஃபோன் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஃபோன் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம வந்து சைன் இன் பண்ணிடுவா. சோ அதே மாதிரி தான் நான் எப்ப சைன் இன் பண்ணணும் அப்ப நேம்ல போயிட்டு சோ ஃபார் எக்ஸாம்பிள் சேனல் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இதுல போயிட்டு என்ன பண்ணறேன்னா நான் வந்து பாஸ்வேர்டு இருக்கா, சோ பாஸ்வேர்டுங்கிற அந்த கீழ வந்து பாத்தீங்கன்னா சம்திங் ஏதோ 1 2 3 4 5 6. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகி சோ நான் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க. நம்மளோட அந்த லாகின் இருக்கா, இதுல போயிட்டு நம்ம வந்து நம்மளோட இது வந்து லாகின். ஓகே, சோ நம்ம சைன் அப் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேற மாதிரி இருக்கும். சோ ஓகே, இதுல வந்து 4 இருக்கா, சோ மொபைல் நம்பர் ஆர் இமெயில் அது வந்து ஒரு கீ வேல்யூ பேர், பாஸ்வேர்ட் வந்து ஒரு கீ வேல்யூ பேர். ஓகே, சோ நேம் வந்து ஒரு கீ வேல்யூ பேர், இது ஒரு யூசர் நேம் வந்து ஒரு கீ வேல்யூ பேரா. இது 4 கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா நமக்கு வந்து இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் இது மாதிரி வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டா கிரியேட் ஆகும். ஓகே, गाइस கிளியரா இது மாதிரி வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டா கிரியேட் ஆகும். சோ அதே மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத அப்படியே காப்பி பண்றேன். சோ அதுக்கு அப்புறம் வந்து தெளிவா சொல்றேன். இன்னொரு கமா கொடுத்துட்டு கண்ட்ரோல் V கொடுக்குறேன். சோ நேம் வந்து என்ன வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். சோ இது வந்து இன்னொரு டேட்டா இருக்கா, இது எல்லாமே வந்து எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு அரேவா வந்து ஒரு ஃபைல்ல வந்து ஸ்டோர் ஆகும், which is nothing but application programming interface. புரியுதாங்க? சோ ஒரு API வந்து கிரியேட் பண்ண போறோம். எதுக்குன்னா யூசரோட லாகின் டேட்டாவை ஆப்ஜெக்ட் மல்டிபிள் ஆப்ஜெக்ட், சோ ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 இருக்க போது
அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து பாருங்க, இப்ப வந்து பாருங்க ரெண்டு ஆப்ஜெக்ட். ஓகே, பட் யோசிச்சு பாருங்களே எவ்வளவு யூசர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு மினிமம் வந்து பாருங்க ஒரு 10 பில்லியன் வச்சுக்கலாமா. ஸோ 10 பில்லியன் யூசர்ஸ் வந்து பாருங்க, அவங்களோட டேட்டா வந்து பாருங்க இந்த அரேக்குள்ள வந்து பாருங்க ஸ்டோர் ஆகும். ஓகே, இது அப்படியே நான் வந்து பாருங்க அப்புறம் காப்பி பண்றேன், இதுல போயிட்டு வந்து பாருங்க ஸ்டோர் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பாருங்க இதுதான் என்னோட ஏபி டேட்டாவா. அதுக்கப்புறம் நல்லா இதான் வந்து பாருங்க ஏபிஐ டேட்டா. இது கிளியரா? ஸோ எப்படி வந்து பாருங்க ஒரு அரே வந்து பாருங்க ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாருங்க கிரியேட் ஆக போகுது. ஸோ எப்போ கிரியேட் ஆகும்? எஸ், நம்ம எல்லா ஃபார்மும் கொடுத்தோட சைன் அப்பும் கொடுத்தோட இந்த சைன் அப்புங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா போஸ்ட் பண்ணும். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிரஸ் போகும்போது பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸோ இது கிளியரா? ஸோ கிளியரா அப்படின்னா சேனல் வந்து ஒன்று டைப் ஓகே. ஸோ இது வந்து பாருங்க இது மாதிரி தான் மல்டிபிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு வந்து பாருங்க ஸ்டோர் ஆயிருமா. ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம போயிட்டு சர்ச் பண்ண போறோம். நல்லா முடிய நம்ம போயிட்டு சர்ச் பண்ண போறோம், which is nothing but என்ன இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணமா. ஸோ ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு. அப்ப நம்ம போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ் சேனல். ஓகே, ஸோ சேனல் கொடுப்பேன். பாஸ்வேர்டு வந்து போறோம் 1 2 3 4 5 கொடுப்போம். இதை கொடுத்து நான் லாகின் கொடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்கும்? ஸோ ஓகே, ஸோ எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இது மாதிரி இல்லை. இப்படி இல்லைன்னா இது மாதிரி காமிக்கும். ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன காமிக்கும்? நம்மளோட ஐடி காமிக்குமா. ஓகே கிளியர்? எஸ், ஸ்டெப் 4 கிளியர். ஓகே, ஸோ கையில் இருந்துச்சு. நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது யூசர் டேட்டா போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சர்ச் பண்ணும்போது ஸ்டோர் ஆன ஏபிஐல போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபெச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போலாம் வந்து பாரா இதான் நம்ம ஏபிஐ ஃபெச். ஓகே, நமக்கு வந்து பாரா அந்த டேட்டா கொண்டு வச்சுல. ஸோ இப்போ தான் தெரியும். ஓகே, ஸோ இந்த டேட்டா கொண்டு வருதுல, இந்த டேட்டா எங்க இருந்து வருது அப்படின்னா இப்போ உங்களுக்கு பார்த்தா புரியும். நல்லா கூடிய ஃபாலோ லிங்க் இருக்கா, ஃபாலோ லிங்க் கொடுக்குறேன். ஸோ எங்கேயாவது இருக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த லிங்க் வந்து பாரா எங்கேயாவது எடுத்து நான் சொல்றேன். நோட் வரே. ஸோ எங்கேயாவது பாரா உனக்கு விட்டுற மாட்டேன். நோட் வரே கையில லிஸ்ட். ஓகே, ஸோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸ்மால் கோல். ஓகே, கைலி வெயிட். சாரி ஃபார் தட். ஓகே ஓகே, சாரி ஃபார் தட். ஸோ கைலி லிசன் தெளிவாக கவனிக்க. இந்த லிங்க் இப்போ நான் எப்படி இருக்கும் காமிச்சேன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இந்த லிங்க் வந்து பாரா எங்கேருந்து எடுத்து நான் சொல்றேன். ஸோ ஃபாலோ லிங்க் கொடுத்தா அப்படின்னா ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இப்படிதான் இருக்கு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எப்போ தானே தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ யூசர் 1. ஓகே, ஸோ யூசர் 1 இப்படிதான் நமக்கு வந்து பாரா ஐடி கிரியேட் ஆகும். ஸோ இது தெரியுதா? ஸோ அரைவா இருக்கா? அர்கைஸ் கிளியர்? ஸோ இது பாரா ஒரு அரைவா இருக்கு. அதுக்குள்ள வந்து பாரா ஆப்ஜெக்ட் 1, அது பாரா ஆப்ஜெக்ட் 2, கேஸ் அது பாரா ஆப்ஜெக்ட் 3. ஸோ இது பாரா ஐடி வந்து பாரா 3 இருக்கா. ஸோ ஐடி 4, ஐடி 5, அது பாரா ஐடி 6. ஓகே, ஸோ கிளியர் இருக்கா? ஸோ இதுதான் வந்து பார்த்தா ஏபி. ஓகே, இதுதான் வந்து பார்த்தா ஏபி. நம்ம இந்த ஏபிஐ எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா நம்ம லாகின் பண்ண வந்து பார்த்தா ஒவ்வொரு யூசர் டேட்டா வந்து பார்த்தா ஒவ்வொரு ஆப்ஜெக்டா வந்து பார்த்தா நமக்கு லாகின் ஆகும். ஓகே, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுல போயிட்டு ஃபெச் பண்ண போறோம். ஓகே, அதுல போயிட்டு ஃபெச் பண்ண போறோம். அந்த ஃபெச் பண்ண டேட்டா வந்து பார்த்தா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணும்? எஸ், ஸோ நம்ம இது வந்து பார்த்தா ஆல்ரெடி லாகின்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க கொண்டு வந்து கொடுக்குமா. அப்படி இல்லை அப்படின்னா எஸ் அந்த ஏபிஐல வந்து பார்த்தா இந்த டேட்டா இல்லை. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தா டேட்டா இல்லை. ஓகே, ஸோ அதனாலதான் வந்து பார்த்தா நமக்கு வராது. அதுகாஸ் இப்போ ஏபிஐ கிளியரா? ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் கிளியரா? ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தா இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு இந்த ப்ரோட்டோகால் வந்து பார்த்தா யூஸ் ஆகும் போது ப்ரோட்டோகால்லாம் ஒன்றும் இல்லை, செட் ஆஃப் கோடு தான். ஓகே, ஸோ செட் ஆஃப் லிஸ்ட் கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து சூப்பர் கிளியர் டைப். ஓகே, ஸோ அவ்வளோதான் சிம்பிள். ஏபிஐ எப்படி கிரியேட் பண்றோம். ஸோ நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்கும் போது அந்த அரேக்குள்ள வந்து பார்த்தா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தா ஸ்டோர் ஆகுது. ஸோ புதுசா வந்து பார்த்தா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த ஏபிஐ வந்து பார்த்தா சைன் இன் பண்ணும்போது ஸ்டோர் ஆகும். நம்ம லாகின் கொடுக்கும் போது வந்து பார்த்தா ஃபெச் ஆகும். ஓகே, ஸோ இருந்துச்சு அப்படின்னா வந்து காப்பி. ஓகே, எஸ், ஸோ அல்ட்ரா கிளியர். ஓகே, ஸோ சூப்பர். ஓகே, ஸோ நான் மட்டும் சொல்றேன் எமோஜியோட வர சேட் எல்லாமே வேற லெவல். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெஸ்பான்ஸ். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தா ஏபிஐ. ஓகே, ஸோ நம்ம இன்னமும் வரப்போற கிளாஸ்ல நிறைய இடத்துல பார்ப்போம். ஸோ அதனால வந்து பார்த்தா டோன்ட் வரி. பட் இதுதான் வந்து பார்த்தா அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? ஸோ எங்க இருக்கு? எஸ், ஸோ கையில் லிசன் இங்கே இருக்கா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி 1 ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ நம்ம எப்படி இங்கே இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே இருக்கா ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் லைன் பை லைன் இருக்கு, இதுக்கப்புறம் ஒரே லைன்ல இருக்கா, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இங்கே வந்து பாரா அடுத்த என்ன இருக்கு? ஸோ நமக்கு வந்து பாரா செகண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கா. ஸோ இப்போ ஐடி 2. ஓகே, ஸோ ஐடி 2 இருக்கா. எஸ், ஐடி 2 இருக்கா. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவை கிரியேட் பண்ணும்போது இருக்கா.
இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, சோ ஆல்ரெடி வந்து பாத்தா ஒரு ஏபிஐ வந்து பாத்தா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஏபிஐ வந்து பாத்தா நம்ம என்ன பண்றோம், இந்த இது வந்து பாத்தா ஜஸ்ட் ஃபெட்ச் பண்ணி நம்ம வந்து பாத்தா யூஸ் பண்றோம். ஓகே, otherwise clear? Yes, super clear. Okay, so API clear. Okay, so அவ்வளவுதான் சிம்பிள். சோ ஒரு அரேக்குள்ள வந்து பாத்தா API இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு வந்து பாத்தா ஃபெட்ச் பண்ணும்போது எடுத்துட்டு வரும்போது எப்படி நான் சொல்றேன். ஓகே, சோ எப்படி வந்து பாத்தா கரெக்ட்டா அந்த நேம்ங்கிறத ஃபெட்ச் பண்ணுது, எப்படி வந்து பாத்தா இந்த நேம்ங்கிறத பாத்தா ஃபெட்ச் பண்ணுது, பாஸ்வேர்ட் வந்து பாத்தா எப்படி ஃபெட்ச் பண்ணுது. ஓகே, நம்ம ப்ரோகிராமிங் பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து பாத்தா ஓவர். ஓகே, சோ API வந்து பாத்தா ஓவர். அடுத்து பாத்தா அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன். ஓகே, சோ அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன்னா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுல ஒன்னு இருக்கு, என்னன்னா ப்ராமிஸ். ஓகே, சோ நல்ல கூடிய தெளிவா கூடிய இந்த அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா சோ நார்மலா இந்த வேர்ட் ஸ்டாக் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே சோ Node.js வந்து பாத்தா ஃபேமஸ் ஆன காரணமே சோ பிகாஸ் நம்ம Node.jsல தான். சோ இப்போதைக்கு குழப்பம் இல்லடா, நான் சொல்றேன், நம்ம வந்து பரவ கிளாஸ்ல சொல்றேன். ஃபேமஸ் ஆன காரணமே இந்த அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் வந்து பாத்தா மெயின்டைன் பண்ற ஒரே ஒரு ரீசன்காக. ஓகே, சோ ஒண்ணு இல்ல, இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாத்தா ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு வேல்யூ வந்து பாத்தா வெளியே தரும். ஓகே, சோ தெளிவா கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாத்தா ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சோட தான் வந்து பாத்தா நமக்கு ஒரு வேல்யூ வந்து பாத்தா கொடுக்கும். ஓகே, சோ இப்போ என்ன நடக்க போகுது, சோ இப்போ ஃபெட்ச்ங்கிறது நல்லா கூடிய ஃபெட்ச்ங்கிறது பாத்தா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு மெத்தட். ஓகே, சோ இப்போ என்ன பண்ண போறோம், ஒண்ணு இல்ல, யூசர் டேட்டாவை அந்த ஏபிஐ வந்து பாரா நிறைய ஏபிஐ வந்து பாரா 100 யூசர் டேட்டா இருக்கு, அதுல வந்து பாரா எனக்கு ரெண்டே யூசர் டேட்டா தேவை. அப்ப அந்த ஏபிஐல வந்து பாத்தா நான் என்ன பண்ண போறேன், ஃபெட்ச் பண்ண போறேன்னா ஃபெட்ச்னா என்ன, எஸ் நமக்கு தெளிவா கவனிங்க, நான் சொல்ற வேர்ட் எல்லாம் முக்கியம், அதுக்கான வீடியோ முக்கியம். சோ கைண்ட்லி லிசன், புரியுது. சோ அதனால வந்து பாரா தெளிவா கவனிங்க. சோ ஃபெட்ச்ங்கிறது ஒண்ணு இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளோட 30 டேஸ் சேலஞ்ச் வந்து பார்த்தா ஒரு அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன். ஓகே, சோ பிகாஸ் நம்மளோட 30 டே சேலஞ்ச் முடியவே இல்லை, நல்லா முடிய இப்பதான் வேணா இருக்கும் டே 30ல இருக்கவா. சோ எப்போ நம்மளோட அந்த ஃபங்க்ஷன் முடியும், எப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு சர்டிபிகேட் வரும், சோ இப்படி தான் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சாதான் நமக்கு ஒரு வேல்யூ வருமா. சோ அதுதான் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, சோ இது வந்து பாரா இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து பாரா அஃபெக்ட் பண்ணாது, இது வந்து பாரா இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து பாரா அஃபெக்ட் பண்ணாது. சோ பேரலா வந்து பார்த்தா சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பார்த்தா என்ன பண்ணுவீங்க, சோ நம்ம லைன் பை லைன் வந்து பாரா ஒரு கோட் போறோம், அந்த லைன் முடிஞ்சாதான் அடுத்த லைன் வந்து பாரா வருமா. பட் நம்ம Node.jsல போகும்போது வந்து பார்த்தா சோ இதே மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா எந்த ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஃபங்க்ஷன் வந்து பாரா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு இல்ல, நம்ம வந்து பாரா இப்ப மாரத்தான் வந்து பாரா ரிலே ஓடுறாங்க. ஓகே, சோ மாரத்தான் வந்து பாரா ரிலே ஓடுறாங்களா, அது என்ன பண்றாங்க, 4 பேர் இருக்காங்களா. சோ 4 பேர் இருக்கும் போது சோ ஒருத்தவங்க வந்து அந்த பேண்டடா கரெக்டா தெரியல. சோ அது வந்து பாரா அந்த கோல்டு வந்து பாரா இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் என்ன பண்றாங்க, அடுத்தவங்க ஓட ஆரம்பிக்கணுமா. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சோட தான் அடுத்த ஃபங்க்ஷன் நடக்குது. பட் நம்ம Node.jsல எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அது மாதிரி நடக்க தேவையில்லை. சோ பேரலா இன்னொரு இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இனிஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பாத்தா ரெண்டாகும். சோ இப்போதைக்கு இதை குழப்பிக்க வேணாம், இதை வந்து பாத்தா அந்த கிளாஸ்ல வந்து பாத்தா தெளிவா சொல்லுங்க. சோ நான் வந்து பாத்தா உங்கள் வாட்டர் வந்து பாத்தா நிறைய கிளாஸ் உள்ள கொண்டு போறேன். ஓகே, இதை அப்படியே லீவ் பண்ணிடுங்க. சோ அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு மட்டும் நான் வச்சுக்கேன். சோ இப்ப ஒரு தெளிவான எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை மட்டும் கிளியரா கேளுங்க. ஓகே, கையில் லிசன். ஓகே, ஓகே, சோ நான் தேவையில்லாம நிறைய கான்செப்ட்ல கொண்டு போயிட்டேன், அது எல்லாமே வரட்டும், அந்த கிளாஸ்ல வரட்டும். இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பாத்தா நம்மளோட 30 டேஸ் சேலஞ்ச். ஓகே, சோ 30 டேஸ் சேலஞ்ச் இருக்கா, சோ 30 டேஸ் சேலஞ்ச் இருக்கு. இந்த சேலஞ்ச் முடிஞ்சாதான் ஓகே. சோ இந்த சேலஞ்ச்ங்கிறது ஒரு அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன், அது எப்போ முடியும் எப்படி தெரியல, பிகாஸ் நமக்கு வந்து பல சம்டைம்ஸ் லீவ் இருக்கலாம், சம்டைம்ஸ் பல லீவ் இல்லாம இருக்கலாம். ஓகே, சோ அது மாதிரி எப்போ முடியும்னே தெரியாதா, ஆனா முடிஞ்சாதான் உங்களுக்கு என்ன வரும், சர்டிபிகேட் வரும். ஓகே, சோ கைஸ் புரியுதா இருக்கு, முடிஞ்சாதான் சர்டிபிகேட் வருமா. அப்ப இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சாதான் ஓகே. சோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தா அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்சாதான் அதுக்கான ரிசல்ட் வந்து பாத்தா வெளியே வரும். ஓகே, சோ இது கிளியரா. சோ இது கிளியர் அப்படின்னா சாட் வந்து கிளியர் டைப், இது கிளியர் அப்படின்னா சாட் வந்து கிளியர் டைப்ங்க. சோ இந்த கான்செப்ட் கிளியரா. சோ அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன்னா அது முடிஞ்சாதான் அதுக்கான வேல்யூ வந்து பாத்தா நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, சோ அதையே நம்ம வந்து பாத்தா ப்ராமிஸ்னு சொல்றோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு டே 1ல வந்து பாத்தா ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். சோ வாட் இஸ் தட் ப்ராமிஸ், எஸ் ஏ கூட டே 1ல இருந்து டே 30 வரை அட்டெண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை என்னால இன்டர்மீடியட் லெவலுக்கு கொண்டு போக முடியும் சொல்றேன். சோ அது வந்து பாத்தா ஒரு ப்ராமிஸ். ஓகே, அது இன்னமும் நடக்குதானா, நடந்துட்டு இருக்கு, பட் முடிச்சானா முடியல. அதே சமயம் இது வந்து பாத்தா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா சொல்லி தர முடியாது. சோ டே 30 கிளம்புங்க அப்படின்னு சொல்றேன்னா அதுவும் கிடையாது. ஓகே, கைஸ் கிளியரா, எஸ். சோ இதுவரை கிளியர், தெளிவா கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்,
அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங். ஓகே, சோ ப்ராமிஸ் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் பிகாஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டே 30ல தான் இருக்கோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒருவேளை டே 30 முடிஞ்சு அப்படின்னா ரிசால்வ். அப்படி இல்லையா, சோ நான் வந்து பாத்தீங்கன்னா பாதி கிளாஸ் தான் எடுப்பேன். ஓகே, சோ டே 15ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்க மாட்டேன். சோ பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல தான் நிறைய பேர் ஜாயின் ஆகுறீங்க. ஸோ ஒரு சின்ன கோவம், அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல விட்டேன்னு வைங்க. ஸோ அதுக்கு நேம் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட். ஓகே, ஆல்வேஸ் கிளியர். ஸோ 3 பாசிபிள் இருக்கு. இப்போ நம்மளோட ப்ராமிஸ் என்னன்னா பெண்டிங். ஓகே, ஸோ நம்மளோட அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் என்னன்னா பெண்டிங். ஏன்னா நான் சொல்லி கொடுத்த ப்ராமிஸ் என்ன அப்படின்னா சொன்ன ப்ராமிஸ். ஓகே, ஸோ உங்களை நான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் லெவலுக்கு கொண்டு போவேன். ஓகே, பட் அது முடிச்சானா முடியல. ஸோ பெண்டிங்ல தான் இருக்கு, ரிசால்வும் ஆகல, ஸோ முடியவும் இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 30 டேஸ் முடிஞ்சாதான் அதை நான் கொண்டு போக முடியும். அந்த சேம் டைம் ரிஜெக்டும் ஆகல, பட் இது ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஸோ ஒன்று பரா ரிசால்வ் ஆக போகுது, அப்படின்னா ரிஜெக்ட் ஆக போகுது. ஆல்வேஸ் கிளியர். ஸோ ப்ராமிஸ் கிளியரா? ஸோ ப்ராமிஸ் கிளியர் அப்படின்னா அந்த சேம் டைம் எனக்கு நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும். என்ன ப்ராமிஸ் அப்படின்னா எஸ் டெய்லியும் கான்செப்டை கிளாஸ் முடிஞ்சோட ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ கைஸ் கிளியரா? ஸோ அந்த ப்ராமிஸ் கிளியர், அந்த சேம் டைம் நான் சொன்ன கான்செப்ட் கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து ப்ராமிஸ் டைப். ஓகே, ஸோ சாட்ல வந்து பண்ணா ப்ராமிஸ் டைப். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இது உங்களுக்கு புரிஞ்சுனா உங்களுக்கு மீதி எல்லாமே சூப்பர். ஓகே, சோ அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன்னா அவுட்புட் முடிஞ்சா வரும். அப்ப அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபெட்ச்ங்கிற ஒரு மெத்தட் வந்து பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ப்ராமிஸ் வந்து பார்த்தா ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, சோ என்ன ப்ராமிஸ்? ஒன்று ஃபெட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஃபெட்ச் ஆயிருச்சுன்னா ரிசால்வ், அப்படி ஃபெட்ச் ஆகல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ரிஜெக்டா. அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே, கிளியர்? எஸ். ஓகே, ப்ராமிஸ். ஓகே, சோ கண்டிப்பா பண்ணுவோம். எஸ், பாப்போம். சோ நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். சோ அது வந்து பாரா பெண்டிங்ல இருக்கு. சோ நீங்களும் வந்து பாரா இன்னைக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கீங்க. சோ அதுவும் பெண்டிங்ல இருக்கா இல்ல டெய்லி பண்றீங்களா அப்படி நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகே, சூப்பர். சோ இப்போ வந்து பாரா கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? எஸ், இது நம்ம வந்து பாரா எப்படி பண்ண போறோம். சோ அப்படிங்கறத ஏன்னா ப்ராமிஸ் மெத்தட் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஆர் கைஸ் ரெடி? சோ ரெடி அப்படின்னா சாட்ல வந்து எஸ் வரி டைப். ஓகே, சோ ரெடி அப்படின்னா சாட்ல வந்து எஸ் வரி டைப். சோ நம்ம இந்த ப்ராமிஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபெட்ச்ல வந்து பார்த்தா ப்ராமிஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படியே தெளிவா பார்க்கலாம். ஓகே, மோரோவர் நீங்க புரியலனா குழப்பிக்க வேணாம். சோ நம்ம இதை வந்து பாரா அடுத்த கிளாஸ்லயும் பார்ப்போம். பிகாஸ் இதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பாரா ஏபிஐ யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ ஏபிஐனா என்ன, அதுக்கப்புறம் பாரா ஒரு அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாரா தெளிவா பார்க்கலாம். ஓகே, ஸோ எஸ் பட் ஓகே, ஸோ நம்ம வந்து பாரா ப்ரோக்ராம்ல போயிடலாம். சோ நான் என்ன பண்ண போறேன்னா இன்டர்னலா வந்து பாரா ஒரு ஸ்கிரிப்ட் டாக் ஓபன் பண்றேன். சோ லைட்டா ஜூம் பண்ணிறேன். சோ இன்டர்னலா வந்து பாரா ஒரு ஸ்கிரிப்ட் டாக் ஓபன் பண்றேன். இதுல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஓகே சாரி ஃபாதர் கைண்ட்லி லிசன். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ப்ராமிஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். சோ முன்னாடி சொன்னல ஒரு ப்ளூ பிரிண்ட் அதுல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ற ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, சோ தெளிவா கவனிங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா லெட். ஓகே, சோ நல்லா கவனிங்க. லெட் my promise. Okay, let my promise. Okay, so இது வந்து பாத்தா ஒரு ஃபங்க்ஷன் நேம்ல எப்படி வேணா கொடுத்துக்கலாம். சோ இது எப்படி வேணா கொடுத்துக்கலாம், பட் கேமல் கேஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பிராக்டிஸ் ஆகும். ஓகே, சோ my promise னு கொடுக்கலாம், பட் எப்போதும் கேமல் கேஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பிராக்டிஸ் ஆகும். ஓகே, சோ let my promise equal to நம்ம என்ன பண்ண போறோம் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இந்த லாகின் கொடுக்குற வகை நம்ம வந்து பாரா சைன் இன் கொடுத்தவா சைன் அப் கொடுக்கும்போது இதே தான் நடக்கும். சோ என்ன நடக்கும் அப்படின்னா 1 2 3 4 இருக்கா இந்த 4 வேல்யூ வந்து பாரா ஆர்குமெண்ட் வந்து பாரா பாஸ் ஆகும். சோ ஆர்குமெண்ட்னா ஒண்ணுல நேம்ங்கற ஒரு மாடல் இருக்கு, அதுல போயிட்டு ஒரு ஆர்குமெண்டா பாஸ் ஆகுது. சோ பாஸ்வேர்ட்னா வந்து பாஸ்வேர்ட்ங்கற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. சோ ஒரு மாடல் இருக்கு, அதுல போயிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வந்து பாஸ் ஆகும். சோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ் நம்ம நியூவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். சோ மை ப்ராமிஸ்ங்கிறது ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா ப்ராமிஸ்ங்கிற கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, சோ ப்ராமிஸ்ங்கிற கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, guys clear-ஆ? சோ இந்த ப்ராமிஸ்ங்கிறது பார்த்தா ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, சோ இதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட புது ஐடி கார்டை வந்து பார்த்தா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஓகே, சோ நல்லா கவனிங்க. இந்த ப்ராமிஸ்ங்கிறது கைண்ட்லி லிசன். சோ ஓகே, சோ இங்க இருக்கா இது வந்து பார்த்தா ஐடி கார்டு மாடல். ஓகே, சோ ஐடி கார்டு மாடல். ஓகே, சோ இது வந்து பார்த்தா ஒரு ஐடி கார்டு மாடல். சோ நல்லா கவனிங்க, தெளிவா லிசன் பண்ணுங்க. இது புரிஞ்சுனா உங்களுக்கு எல்லாமே ஈஸி. ஓகே, சோ இந்த ப்ராமிஸ்ல இருக்கா சோ ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகுதா இது வந்து பார்த்தா ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட். ஓகே, இது வந்து பார்த்தா ஐடி கார்டு மாடல்
அந்த ஐடி கார்டுல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா நான் எனக்கு ஒரு ஐடி கார்டு கிரியேட் பண்ணுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஐடி பரணி இருக்கா, ஸோ ஐடி பரணி கொடுக்க போறேன். அந்த ஐடி பரணியில போயிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நியூவா கொடுக்க நியூ ப்ராமிஸ் வந்து போறேன் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ புதுசாக ஒரு ஐடி கார்டு கிரியேட் பண்ண போறேன். அந்த ஐடி கார்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் வந்து பாத்தா நான் இதுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு ஃபங்க்ஷனா வந்து பார்த்தா ரைட் பண்ண போறேன். அதுக்காக கிளியர். ஸோ இந்த பிராக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து பார்த்தா நார்மல் சின்டாக்ஸ். ஓகே, இதான் வந்து பார்த்தா அந்த கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, அந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி ஸோ நியூவா வந்து பார்த்தா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் நியூவா வந்து பார்த்தா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தா கிரியேட் பண்ண. ஓகே, ஸோ நியூவா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நியூவா வந்து பார்த்தா ஒரு ப்ராமிஸ் வந்து பார்த்தா இந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலமா கிரியேட் பண்ண போறோம். அதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து பார்த்தா அதுக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தா நம்ம ரைட் பண்ண போறோம். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தா நம்ம ரைட் பண்ண போறோம். அதுக்காக கிளியர். ஸோ இது கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து உடனே டைப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தா ஒரு மாடல். அந்த மாடல் வந்து பார்த்தா நியூவா கிரியேட் பண்ண போறோம் which is nothing but பரணி. ஓகே, ஸோ அதே தான் இங்க இருக்கு. ஸோ மை ப்ராமிஸ்ங்கிறது நம்மளோட ப்ராமிஸை நியூவா கிரியேட் பண்ண போறோம். ஸோ நியூ ப்ராமிஸ்ங்கிற அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் டைப் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்மளோட யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தான். பட் இது வந்து பார்த்தா ப்ரீ டிஃபைன்டு கன்ஸ்ட்ரக்ட். ஓகே, எஸ் ஸ்டெப் 1 கிளியர். ஓகே, கைண்ட்லி லிசன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட சொன்ன மாதிரி இதுல வந்து பார்த்தா ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ண போறோம். ஃபங்க்ஷன் ரைட் பண்ண போறோமா? சோ ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் சொல்லிறேன். சோ ஃபங்க்ஷன் வந்து பாரா இப்படி தான் இருக்க போகுது. நல்லா கவனிங்க. இத நீங்க பிராக்கெட் வைஸ் பாத்தீங்க அப்படினா சோ பிராக்கெட் வைஸ் பாத்தீங்க அப்படினா சிம்பிளா இருக்கு. இது அவ்வளவுதான். இது ஒரு மெத்தட். ஓகே, சோ இந்த மெத்தட் ஒண்ணுல ஃபார் எக்ஸாம்பிள் எல்லார்கிட்டயும் வந்து பாரா ஒரு என்ன சொல்றது ஒரு பென் பென்சில் அடுத்து பாரா ஒரு எரேசர் இருக்கு. பட் எல்லாரும் டிராயிங் ஒரே மாதிரி இருக்குமா? கிடையாது இல்ல. சோ அதே மாதிரி தான் அந்த பென் பென்சில் எல்லாமே வந்து பாரா இந்த மெத்தட். ஓகே, அந்த மெத்தட்ல நம்ம ரைட் பண்ண போற ஃபங்க்ஷன். ஓகே, அந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தா இதுக்குள்ள ரைட் பண்றேன். சோ ஃபங்க்ஷன் வந்து பாத்தா இப்படி இருக்கணும். சோ அது வந்து பாத்தா ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகணும். ஓகே, சோ இப்போ இதுதான் வந்து பாத்தா ஒரு லைன். ஓகே, நம்ம எடிட்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி மாறுது. ஓகே, சோ ப்ரோகிராமிங்க பார்த்து பழகுனாவே வந்து பாத்தா நமக்கு அழகா வந்து பாத்தா கான்செப்ட் புரியுது. ஓகே, சோ ஃபங்க்ஷன் இருக்கா? ஓகே, சோ நம்ம முடிச்சிட்டு வந்து பாத்தா அப்ளிகேஷன் எப்படி யூஸ் ஆகுது தெளிவா பாருங்க. ஓகே, சோ கைண்ட்லி வெயிட். சோ இப்போ தெளிவா கவனிங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு பாராமீட்டர் பாஸ் பண்ண போறோம் which is nothing but என்ன நம்ம ப்ராமிஸ் தான் யூஸ் பண்ணோம். ஓகே, சோ ப்ராமிஸ் வந்து பாத்தா இப்ப பெண்டிங்ல இருக்கு. சோ பெண்டிங்ல இருக்கிற ப்ராமிஸ் வந்து பாத்தா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான். சோ கைண்ட்லி லிசன். இல்லையா பெண்டிங்ல இருக்கிறது பாத்தா ரெண்டு பாசிபிலிட்டி தான். ஒன்னு வந்து பாத்தா ரிசால்வ். ஓகே, சொல்றது பாத்தா ரிசால்வ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தா நமக்கு ரிஜெக்ட் ஆகும். ஓகே, சோ இது ரெண்டு வந்து பாத்தா நமக்கு வேரியபிள். இது வந்து பாத்தா நமக்கு ஒரு வேரியபிள் நேம் தான். என்ன வேணா கொடுக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கொடுக்கிறது ரிசால்வ், செகண்ட் கொடுக்கிறது ரிஜெக்ட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கொடுக்கிறது பாத்தா பாசிட்டிவ், செகண்ட் கொடுக்கிறது பாத்தா நெகட்டிவ். நம்ம வந்து RES கூட வச்சுக்கலாம், ப்ராப்ளம் இல்ல. சோ REJ கூட வச்சுக்கலாம், ப்ராப்ளம். ஓகே, பட் நீங்க ரிசால்வ் ரிஜெக்டட் கொடுத்தீங்க அப்படின்னா சோ இந்த டவுட் உங்களுக்கு அரைஸ் ஆகும். இது வந்து பாத்தா நம்ம கொடுக்குற நேம் தான். பட் ஃபர்ஸ்ட் கொடுக்கிறது பாத்தா பாசிட்டிவ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கொடுக்கிறது பாத்தா பாசிட்டிவ். ஐ மீன் வந்து பாத்தா ப்ராமிஸ் முடிஞ்சு. செகண்ட் கொடுக்கிறது பாத்தா நெகட்டிவ். ஓகே, சோ ரெண்டு ஆர்குமென்ட் வந்து பாத்தா பாஸ் பண்றோம் which is nothing but parameter சொல்லுவாங்க. அது பாத்தா உங்களுக்கு ரிசால்வ் ரிஜெக்ட் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தா நம்ம API எதுவுமே வந்து பாத்தா ஃபெட்ச் பண்ணல. API எதுவுமே ஃபெட்ச் பண்ணல. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா நானா வந்து லெட். சோ நானா வந்து பாத்தா லெட் ரிசல்ட் வந்து பாத்தா ஈக்குவல் டு ட்ரூ கொடுக்குறேன். சரி, ரிசல்ட் வந்து பாத்தா பூலியன் ஃபங்க்ஷன் வந்து பாத்தா ட்ரூ கொடுக்குறேன். ஏன்னா ஒருவேளை எனக்கு வந்து பாத்தா ப்ராமிஸ் ட்ரூவா இருந்தா என்ன நடக்கணும், ப்ராமிஸ் ஃபால்ஸா இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத கொடுக்க போறேன். சோ அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா if. ஓகே, சோ கைண்ட்லி லிசன். if வந்து பாத்தா ரிசல்ட் வந்து பாத்தா சோ ரிசல்ட் கொடுக்குறேன். சோ ரிசல்ட்னா என்ன அதுவே காம்ப்ளிகேஷன். ரிசல்ட் இப்ப என்ன இருக்கு ட்ரூவா இருக்கா? சோ if ட்ரூவா இருந்தா நல்லா கவனிங்க. if ட்ரூவா இருந்தா எனக்கு வந்து பாத்தா ரிசால்வ். ஓகே, சோ எனக்கு வந்து பாத்தா ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் ரிசால்வ்ங்கிறது பாத்தா அந்த மெத்தட் வந்து பாத்தா கால். ஓகே, சோ ரிசால்வ்ங்கற அந்த மெத்தட் வந்து பாத்தா கால் ஆகும். அப்படி இல்ல எல்ஸ் ஃபால்ஸா இருந்தா எனக்கு வந்து பாத்தா ரிஜெக்ட்ங்கற அந்த மெத்தட் வந்து பாத்தா அந்த ஆர்குமென்ட் வந்து பாத்தா இந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தா ஒரு மெத்தட் மாதிரி மாறி. ஓகே, சோ ரிஜெக்ட் வந்து பாத்தா நம்ம கால் ஆகுமா? சோ அதுல நம்ம என்ன கொடுக்குறோமோ ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து பாத்தா நம்ம
இந்த இடத்துல வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ ரிசால்வ்ங்கிற மெத்தட்ல என்ன இருக்கு? ஸோ ரிசால்வ்ல ஒரு ஃபங்க்ஷனும் கொடுக்கலாம். இது புரியுதா இருக்கு? ஸோ நம்ம இதுக்குள்ள போயிட்டு வந்து பார்த்தா ஒரு ஃபங்க்ஷன் கூட ஓகே. ஸோ ரிசால்வ்ல போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கலாம் ஓகே. ஸோ என்ன வேணா நம்ம வந்து கொடுக்கலாம் ஓகே. ஸோ ரிசால்வ் நடக்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் ஓகே. ஸோ அப்போ புரியுதா இருக்கு? அப்ப ஏபிஐ ஃபெச் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்? ஜேசன் ஃபார்மேட்டா மாத்துதா, இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ தான் பிரிண்ட் பண்ணுதா, இல்ல ஒரு செகண்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணுதா, அது மாதிரி கொடுத்துக்கலாமா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணா ஃபங்க்ஷனா கொடுக்காம ஸோ கைலி லிசன் இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ப்ராமிஸ் வந்து பார்த்தா ரிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த ரிசால்வ்ல நடக்கணும். அந்த ரிசால்வ்ல நான் சொன்னேன் இதுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தா என்ன பண்ணலாம்? எஸ் நான் வேல்யூ கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ல போயிட்டு வந்து பார்த்தா லெட் ஏ ஈக்குவல் டு நான் வந்து பார்த்தா சக்சஸ் ஓகே. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தா ஓகே. ஸோ மைனஸ் கொடுத்துட்டேன்னா ஸோ அது பார்த்தா ஏ ஈக்குவல் டு சக்சஸ் கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஸோ இது வந்து பார்த்தா ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இது மாதிரி என்னால ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தா அதுல கொடுத்துக்க ஃபங்க்ஷன் வந்து பார்த்தா கொடுத்துக்க முடியும். நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தா எஸ் சக்சஸ்ங்கிற ஒரு வேரியபிள் வந்து பார்த்தா அதுல பாஸ் பண்ண வேரியபிள் வந்து பார்த்தா பாஸ் பண்ணிருக்கேன். அண்ட் இதுல வந்து பார்த்தா நான் என்ன பண்றேன்னா ஃபெயிலியர் வந்து பார்த்தா ஃபெயிலியர் வந்து பார்த்தா கொடுத்துருக்கேன் ஓகே. ஆல்வேஸ் கிளியர்? ஸோ இது கிளியரா? ஸோ இது கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து ரிசால்வ்டா ரிஜெக்டா ஸோ சொல்ல முடியுமா? ஸோ உங்களுக்கு புரியுதா? ஸோ நான் சொல்லல. ஸோ ப்ரோக்ராமை பொறுத்தவரையும் ப்ரோக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அப்படின்னா நீங்க நிறைய வந்து பார்த்தா ப்ரோக்ராமை உங்களால மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ் நம்ம வந்து பார்த்தா சக்சஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தா அந்த மெத்தட்ல டென்ட் அண்ட் கேட்ச் வந்து பார்த்தா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மை ப்ராமிஸ் தான் நம்ம கொடுத்தோம். ஸோ மை ப்ராமிஸ்ல டாட் தென்னுங்கிற மெத்தட் ஓகே. ஸோ சக்சஸ் ஆச்சு அப்படின்னா தென் என்ன நடக்கணும், அப்படி இல்லையா சக்சஸ் ஆகல அப்படின்னா இந்த மை ப்ராமிஸ்ல வந்து பாரு என்ன நடக்குது. ஸோ இது எல்லாமே நீங்க அந்த மீனிங் புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா எல்லாமே சிம்பிள் ஓகே. ஸோ கேட்ச் ஓகே. ஸோ நல்லா அந்த ஃப்ளோ நான் சொல்றேன். எஸ் சூப்பர் கிளியர் ஓகே. ஸோ ரிசல்ட் ஓகே. ஸோ இந்த ரிசல்ட் ஓகே. நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட ரிசல்ட் வந்து பாரு என்ன முடியல டேப்பா முடியும். ஸோ கண்டென்ட்டோட சேர்ந்து நீங்க சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா நீங்க எல்லாமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கும். அது சேம் டைம் என்னோட ப்ராமிஸ் என்ன? ஸோ ஏன் கூட நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா என்னால வந்து பாரு இன்டர்வியூ லெவல் கொண்டு போக முடியுமா? அவ்வளோதான் சிம்பிள் ஓகே. ஸோ கைலி லிசன் இப்போ தென்னுனா என்ன? இந்த மை ப்ராமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தென்னுங்கிற மெத்தட்ல கொடுக்குறேன். ஸோ ரிசால்வ் ஆச்சு அப்படின்னா தென்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூடிய ரிசால்வ் ஆச்சுன்னா தென்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சொல்ற மாதிரி ஒரு மெத்தடுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து பாரு என்ன பண்ண போகுது அப்படின்னா நல்லா கூடிய அந்த ஃபங்க்ஷன் வந்து பாரு என்ன பண்ண அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ரிட்டர்ன் ஓகே. ஸோ என்ன பண்ணோம் ரிட்டர்ன் கன்சோல் ஓகே. ஸோ ரிட்டர்ன் வந்து பாரு கன்சோல் டாட் லாக் ஓகே. ஸோ கன்சோல் டாட் லாக்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம வந்து பாரு எஸ் கொடுக்கலாம் ஓகே. ஸோ நம்ம வந்து பாரு எஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி கேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குது. ஸோ கேட்ச்ல வந்து பாரு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். அதுல போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து எஸ் இதே மாதிரி ஸோ இதை நீ வந்து பாரு ரிட்டர்ன் பண்ணி இது வந்து பாரு நீ வந்து ரிட்டர்ன் பண்ணுங்க. ஸோ ரிட்டர்ன் வந்து பாரு கன்சோல்ல போயிட்டு லாக்ல போய் கன்சோல் லாக்ல போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து நோன் கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து என்ன கொடுக்குறோம் நோன் கொடுக்குறோம் ஓகே. ஸோ கைலி லிசன் இதுல இந்த ஆர்குமெண்ட்டை பத்தின ஒரு தெளிவான ஐடியா வந்து பாரு நான் சொல்றேன். ஆர்குமெண்ட்டை பத்தின தெளிவான ஐடியா சொல்றேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் நல்லா கூடிய ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாரு இதுக்கான அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ அவுட்புட் பார்த்துட்டு அந்த ஆர்குமெண்ட் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு தெளிவா கொடுக்கு. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா ஓப்பன் இந்த லைவ் சொல்ல கொடுக்குறேன் ஓகே. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதா? ஸோ கையில ஓப்பன் ஆயிடுச்சா? நம்ம எதுவுமே கொடுக்கல ஜஸ்ட் கன்சோல் மட்டும் தான் கொடுத்தோமா? ஸோ நான் வந்து பாரு F12 வந்து பாரு ப்ரெஸ் பண்றேன். ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இங்க கன்சோல் போன அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு? எஸ்ங்கிறது காமிக்குதா? ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ எஸ்ங்கிறது காமிக்குதா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல போயிட்டு ஃபால்ஸ்ன்னு மாத்துறேன். ஸோ என்ன பண்றேன்னா நான் வந்து பூலியன் வந்து பாரு ஃபால்ஸா மாத்துறேன். இப்போ நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு நோன் வந்து பாரு காமிக்குது ஓகே. ஸோ இப்படிதான் இருக்கு நோன் காமிக்குதா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராமிஸ் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆச்சா இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம மேனுவலா கொடுத்தோம். பட் வந்து பாரு மேனுவலா இல்லாம ஆட்டோமேட்டிக்கா எப்படி நடக்கும் பார்க்கலாமா? அண்ட் மோர் ஓவர் இப்ப தெளிவாக கவனிங்க ஆர்குமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா கவனிங்க நமக்கு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த சக்சஸ் இதை வந்து பாத்தா வேல்யூ த்ரோ பண்ணுமா? ஸோ அதை த்ரோ பண்றத நம்ம வந்து பாத்தா இந்த இடத்துல வந்து பாத்தா ஒரு ஆர்குமெண்ட் மூலியமா நம்ம வந்து இப்படி ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல போயிட்டு என்ன பண்றோம்னா A1 அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தா அப்படின்னா இந்த ரிசால்வ்ல இருக்க வேல்யூ வந்து பாத்தா இந்த ஆர்குமெண்ட் வந்து பாத்தா பாஸ் ஆயிரும். அண்ட் கன்சோல் டாட் லாக்ல போயிட்டு இப்போ வந்து பாத்தா நம்ம A1 கொடுத்தோம் அப்படின்னா மாறிடும் ஓகே. ஸோ அதே மாதிரி
இந்த ஃபங்க்ஷன்ல போயிட்டு A2 கொடுக்குறேன். A2 கொடுத்தா அப்படின்னா இப்போதைக்கு நான் இந்த நோவுங்கிறத நான் டிஃபால்ட் நம்மளோட யூசர் டிபெண்டா கொடுத்ததை என்ன பண்றேன்னா A2 மாத்திடுறேன். இப்ப கவனிங்க, இந்த ஆர்குமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இதான் வந்து ஆர்குமெண்டோட ஒரு மெயின் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ரிசால்வ் ஆச்சுன்னா இதை பண்ணு அப்படின்னு சொல்றோமா, அதுக்கு பண்ணுறத என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இது வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா தென், ஓகே, ஸோ ரிசால்வ் ஆச்சுன்னா தென், ரிசால்வ் ஆகலன்னா கேட்ச். ஓகே, ஸோ அதை நம்ம வந்து பாஸ் பண்ண போறோமா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க போய் பார்த்தா தெரியும். ஸோ சக்சஸ் தெரியுதா, ஸோ பிகாஸ் நம்ம இந்த இடத்துல ட்ரூ கொடுத்துருக்கோம், அதனால சக்சஸ். இப்போ நான் அதே போயிட்டு என்ன பண்றேன்னா, எனக்கு வந்து ப்ராமிஸ் நடக்கல. ஓகே, ஸோ ஃபால்ஸ் கொடுத்தா அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், எஸ் எல்ஸ் கண்டிஷன் வருமா. ஸோ எல்ஸ் கண்டிஷன் வந்தா ரிஜெக்ட்ங்கிற மெத்தட் வருமா. இந்த ரிஜெக்ட்ங்கிற மெத்தட் என்ன பண்ணும், இந்த ஃபெயில்டுங்கிற ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுமா. ஸோ இந்த ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிருச்சு, நம்ம இந்த இடத்துல ஆர்குமெண்ட் கொடுத்து அதை கெட் பண்ணி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது என்ன வரும், எஸ் ஃபெயில்டு வருமா. ஆல்வேஸ் கிளியர். ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து சூப்பர் கிளியர், இது கிளியர் அப்படின்னா சேனல் சூப்பர் கிளியர் கேட்குங்க. இதுதான் வந்து ப்ராமிஸ். ஓகே, இந்த ப்ராமிஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கேட்கலாம், ஸோ என்ன மாதிரி நீங்களே வந்து ட்ரூ கொடுக்குறீங்க, நீங்களே வந்து ஃபால்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த ப்ராமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இடத்துல எப்படி யூஸ் ஆகுது, நம்மளோட அப்ளிகேஷன்ல எப்படி யூஸ் ஆகுது. ஓகே, ஆல்வேஸ் கிளியரா. ஸோ இது வரைக்கும் கிளியரா. ஸோ பிகாஸ் இந்த ப்ராமிஸ்ங்கிற கான்செப்ட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ தென் அட் சேம் டைம் மோர் ஓவர் உங்களுக்கு புரிய வேண்டியது எப்படி வந்து நான் சொல்றேன்ல, இது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, நான் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்த அப்படின்னா என்ன பண்றேன், கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்த அப்படின்னா இதுதான் ப்ராமிஸ். ஓகே, எஸ் சூப்பர் கிளியர். ஓகே, ஓகே, ஸோ சூப்பர் கிளியர் இருக்கு. ஓகே, கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ டோன்ட் வரி. ஸோ மறுபடியும் பார்ப்போம். நான் மட்டும் சொல்லல, நத்திங் இஸ் ஹார்ட். ஓகே, எதுவுமே வந்து கஷ்டம் கிடையாது, எல்லாமே வந்து புதுசு. ஓகே, நான் சொல்லல, நானும் செமிகோலன் வைக்கிறது கூட எங்கே வைக்கணும் ஏன் வைக்கணும் தெரியாம பயந்து ஓடுனாலும். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் பார்த்து பட் என்னால பண்ண முடியுது அப்படின்னா அதை தேடி தேடி படிக்கிற உங்களால வந்து கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ அதனால டோன்ட் வரி. ஸோ கண்டிப்பா வந்து இன்னைக்கு இல்லைன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நாளைக்கு முடியும், நாளைக்கு இல்லைன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அடுத்த நாள் முடியும். பட் கண்டிப்பா கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன், முடிச்சாதான் வெளியே. ஓகே, சூப்பர். ஸோ கைலேஷன் இப்போ தெரியுது அவனுக்கு, இது ஒரு மெத்தட். இந்த மெத்தடுக்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஓனா வந்து நம்ம தான் என்ன பண்றோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா. சோ கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுல இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன். ஓகே, சோ இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் வந்து சோ ஃபங்க்ஷன் கொடுத்து அது வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி சோ இப்போ ரிசல்ட் வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இதுவா. சோ இப்போ இந்த ரிசல்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா இருக்குல்ல, இதை யாரு பாத்துக்குவாங்க அப்படின்னா சோ கைலி ஹோல்டார். இதை யாரு பாத்துவாங்க அப்படின்னா இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் கெட் ஏபிஐ வரைய. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஹெட்டிங் டேட்டால போயிட்டு ஏபிஐ கொடுக்குறோம். ஸோ ஓப்பனிங் லைவ்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ ஏபிஐ டேட்டா இருக்கா, ஸோ ஏபிஐ டேட்டா வரப்போகுது. ஸோ கைலி ரிசல்ட். ஸோ இந்த அப்ளிகேஷன் குடிச்சு அப்படின்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகே, ஸோ கைலி ரிசல்ட். ஆர் மோர் ஓவர் ஒரு டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்னைக்கு டேல போயிட்டு அந்த கம்யூனிட்டி குரூப்ல வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்றது தெளிவா புரியும். ப்ராமிஸ் கிளியரா, கிளியர் இல்லைனாலும் ஜஸ்ட் டேக் அ ஸ்னாப். ஓகே, ஸோ பொறுமையா ஸ்னாப் எடுத்து முன்னாடி சொல்ல மாதிரி இந்த எல்லோ கலர் பிராக்கெட் ஆரம்பிக்குது, இந்த இடத்துல முடியுதா. ஸோ எதாவது சொல்லல, நான் டெலிட் பண்ணி கூட காமிக்கிறேன். கன்வெர்ஜர் கொடுக்குறேன், இது அப்படியே நான் டெலிட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதுக்குள்ளதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜஸ்ட் அந்த பிராக்கெட்டுக்குள்ள வந்து பார்த்தா என்ன பண்ணிருக்கோம், அவ்வளோ இது கொடுத்தோம், அவ்வளோ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு மெத்தடுக்குள்ள போய் நம்ம என்ன பண்றோம்னா ஃபங்க்ஷன் வந்து பண்ண கொடுக்குறோம். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். ஸோ இங்கே வந்து பார்த்தா ஏபிஐ டேட்டா இருக்கா. ஸோ ஏபிஐ டேட்டாங்கிற கையில் சார். ஸோ ஸ்னாப் எடுத்துக்க. இந்த ஸ்கிரிப்டை மட்டும் ஒரு ஸ்னாப் அப்படின்னா டக்குனு எடுத்து. ஓகே, ஸோ ஸ்கிரிப்டை மட்டும் பண்ணா டக்குனு ஸ்னாப் எடுத்துங்க. ஸோ லைவ் மெம்பர்ஸ். ஸோ பேர் மெம்பர்ஸ் வந்து பண்ணா உங்களுக்கு சோர்ஸ் கோட் அப்படியே இருக்கு. ஸோ ஃபெட்ச் பிராக்டிஸ் டுடே இருக்குல்ல, இது எல்லாமே வந்து பண்ணா உங்களுக்கு அப்படியே வந்து பண்ணா உங்களுக்கு அந்த போர்ட்டல் இருக்கு. ஸோ டோன்ட் ஓகே அதர்வைஸ் கிளியர். ஸோ லைவ் மெம்பர்ஸ் ஒரு ஸ்னாப் எடுக்கிறீங்கன்னா எடுத்து. ஓகே, சூப்பர். இப்போ ஃபெட்ச் இருக்கா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாரா நம்ம HTML வந்து பாரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம், HTML வந்து பாரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ H1 ஹெட்டிங் வந்து பாரா API டேட்டா. ஓகே, ஸோ இந்த API டேட்டா இருக்கா. ஸோ அதை வந்து பாரா இதை கொடுத்துருக்கேன். ஸோ நான் டெலிட் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாரா எனக்கு இருக்காது. ஓகே, ஸோ பாரா எனக்கு இருக்காது. ஸோ அந்த API டேட்டா வந்து பாரா நீங்க கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதை பாரா நம்ம சும்மா கொடுக்காது. ஓகே, ஸோ நம்ம சொல்ற மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸோ ஜாவா ஸ்கிரிப்டும் HTML எந்த CSS வந்து பாரா உங்களுக்கு. ஓகே, கிளியர். ஸோ இதை வந்து பாரா நீங்க எப்படி வேணா ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு எம்டி டிவிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ பாரா இன்னொரு எம்டி டிவிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்றும் இல்லை, நான் டெலிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒரு எம்டி டிவிஷன். ஓகே,
இந்த எம்டி டிவிஷன்ல தான் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா நம்ம ஃபெச் பண்ண போற டேட்டா வந்து பாரா இதுல வந்து பிளேஸ் ஆக போகுது. இதுல வந்து பாரா பிளேஸ் ஆக போகே நான் கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துறேன். சோ இப்படி தான் இருக்கு. சில எம்டி டிவிஷனுக்கு வந்து பாரா நம்ம வந்து ஒரு ஐடி கொடுத்துருக்கோம். சோ இந்த ஐடி எதுக்காக கொடுக்குறோம்? கைலி லிசன் இந்த ஐடி வந்து பாரா எதுக்காக கொடுக்குறோம்? ஏன்னா நம்ம அந்த எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணுமா. ஏன்னா இதுல தான் நம்ம ஃபெச் பண்ண போற அந்த டேட்டாவை கொண்டு வந்து பாரா பிளேஸ் பண்ண போறோம். அப்ப அந்த எந்த எலமெண்ட்ல கொடுக்க போறோங்கிறது ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கணும்ல. சோ அதுக்காக வந்து பாரா இதுக்குன்னு யூனிக்கா வந்து பாரா ஒரு ஐடி வந்து பாரா இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோமா. சோ அதுக்கப்புறம் வந்து பாரா ஒரு பட்டன். ஓகே, சோ இங்க வந்து பாரா ஒரு பட்டன் இருக்கு. சோ பட்டன் வந்து பாரா fetch API இருக்கா. சோ இங்க போய் பார்த்தோம்னா தெரியும் fetch API இருக்கா. எதுவுமே நடக்காது. ஓகே, சோ காசு வந்து பாரா எதுவுமே நடக்காது. ஏன்னா வந்து பாரா டெலிட் பட்டன். ஓகே, சோ இந்த பட்டன் வந்து பாரா கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அந்த பட்டனுக்குள்ள வந்து பாரா inline ஸ்கிரிப்ட்ல வந்து பாரா ஆன் கிளிக் பண்ணா get APIங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடக்கணும். ஓகே, ஆல்வேஸ் கிளியர். சோ HTML கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து HTML டைப் பண்ணுங்க. சோ ஒண்ணும் இல்ல, ஒரு ஹெட்டிங் அது தேவையில்ல, இந்த டிவிஷன் கண்டிப்பா தேவை, இந்த பட்டன் கண்டிப்பா தேவை. இந்த மூணு கொடுத்துட்டோம். இந்த பட்டனை பிரஸ் பண்ணா இந்த டிவிஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த API ல போய் ஃபெச் பண்ண டேட்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காமிக்கும். ஓகே, சோ அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே, ஆல்வேஸ் கிளியர். Ready for answer? Yes. So step 1 clear. Okay, so kindly hold on. ஓகே, கிளியர். சோ இப்போ என்ன பண்ண போறோம்? எஸ், இந்த ஆன் கிளிக் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் நடக்கணுமா. அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்ன நடக்க போகுது? சோ ஃபங்க்ஷன் get API குள்ள என்ன நடக்க போகுது? சோ முன்னாடி சொன்ன மாதிரி கரெக்ட்டா அது பாரா ஒருவேளை நல்லா கவனிங்க. ஒருவேளை அது பாரா அந்த ஆன் கிளிக் ஈக்குவல் டு get API ன்னு நம்ம வந்து பாரா இல்ல கொடுக்கல அப்படின்னா நம்ம இதை எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்போம். ஓகே, சோ நாம ஐடி கொடுத்துருப்போம். சோ ஐடி கொடுத்து என்ன பண்ணிருப்போம்? சோ நாம ஐடி கொடுத்துட்டு அந்த ஐடில போய்ட்டு வந்து பாரா B1 கொடுப்போமா. சோ B1 கொடுத்து document dot get element by id. Okay, so get element by id அதுல போய்ட்டு என்ன பண்ணுவோம்? சோ நம்ம போய்ட்டு என்ன பண்ணுவோம்? அதுல போய்ட்டு B1 கொடுப்போம். சோ B1 கொடுத்துட்டு அத டாட் ஆன் கிளிக் பண்றது. ஓகே, சோ அத ஆன் கிளிக் பண்றதோ ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன் வந்து பாரா நடக்கிறது எனக்கு. ஓகே, சோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பாரா நடக்கிறது 1 அப்படி சொல்லுவோம். ஓகே, சோ அப்படி நம்ம கொடுக்காம நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா சோ இது மாதிரி நம்ம கொடுக்காம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டனுக்குள்ளேயே ஆன் கிளிக் கொடுத்தனால இந்த ஃபங்க்ஷன் வந்து பாரா நடக்க போகுது. அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்கு, அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பாரா என்ன இருக்கு அப்படிங்கறது பாரா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஆல்வேஸ் கிளியர். சோ இது கிளியரா? சோ அப்ப இதுல வந்து பாரா ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் தான் இந்த ப்ராமிஸ் பார்த்ததுக்கான ரீசன். ஓகே, இந்த fetchங்கிற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா இது தெரியுதா? சோ அதுவே வந்து பாரா சொல்லியிருக்கேன். சோ இது பாத்தா தெரியும். சோ இதெல்லாம் பாருங்களே. சோ ப்ராமிஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கா. சோ fetchல கொடுத்தாவே இது வந்து பாரா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தட். ஓகே, இது வந்து பாரா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தட். இது வந்து பாரா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தட். இந்த மெத்தட் வந்து பாரா எங்க முடியுது அப்படின்னா இந்த தென் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு தென் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க. இன்னொரு தென் வந்து பாரா முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாரா கேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா முடியுது. இந்த மெத்தட் வந்து பாரா நம்ம முடியுது. ஓகே, சோ நான் வந்து பாரா கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துறேன். சோ இது வந்து பாரா API. ஓகே, சோ இந்த API எங்க இருக்கு சொல்லிறேன். சோ கைண்ட்லி லிசன். இத எங்க இருந்து ஃபெட்ச் பண்ண அப்படின்னா JSON பிளேஸ் ஹோல்டர் வந்து பாரா சொன்னாங்க. JSON பிளேஸ் ஹோல்டர் வந்து பாரா ஒரு API பிளாட்ஃபார்ம் இருக்கு. சோ JSON பிளேஸ் ஹோல்டர் அங்க வந்து பாரா நிறைய API வந்து பாரா கொடுத்து நிறைய வந்து பாரா API வந்து பாரா கொடுத்துருப்பாங்க. சோ இது மாதிரி தான் உங்களுக்கு அதுலயே வந்து பாரா நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். சோ இந்த API மட்டும் தான் இருக்கான கிடையாது. ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய APIs இருக்கும். சோ உங்களுக்கு தேவையான API வந்து பாரா இந்த JSON பிளேஸ் ஹோல்டர் போய் நீங்க வந்து பாரா கெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்வேஸ் கிளியர். சோ ஒருல JSON பிளேஸ் ஹோல்டர் API நீங்க டைப் பண்ணாவே ஒரு பாரா உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரப்போகுது. சோ JSON பிளேஸ் ஹோல்டர் API. ஓகே, சோ கைண்ட்லி லிசன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இத வந்து பாரா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ JSON பிளேஸ் ஹோல்டர் API இருக்கா. சோ அதுல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து பாரா ஒரு வெப்சைட் ஓபன் ஆயிரும். அதுல போயிட்டு உங்களுக்கான API வந்து பாரா நீங்க வந்து ஃபெட்ச் பண்ணுங்க. சோ இது பாரா கெட்டுக்கு இருக்கு, போஸ்ட்க்கு இருக்கு. சோ இது மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்கும். இது எல்லாமே பொறுமையா கோ த்ரூ பண்ணி பாருங்க. சோ அந்த இடத்துல போயிட்டு வந்து பாரா நீங்க அந்த API வந்து பாரா கெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்வேஸ் ஓகேவா? சோ ஓகே அப்படினா சேனல் ஓகே டைப் இருக்கு. சிம்பிள். ஓகே, சோ என்னைக்குமே சர்ச் பண்ணி கெட் பண்ணி பாருங்க. அப்பதான் பாரா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் கிடைக்கும். சோ சொல்லலாம் நான் டைரக்டா வந்து பாரா லிங்க் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படினா டைரக்டா வந்து பாரா உங்களுக்கு போனஸா கொடுத்துட்டேன் அப்படினா அது அப்படியே முடிஞ்சிரும். ஓகே, பட் நீங்க ஒரு டெவலப் நான் சொல்லலாம் டே 1ல இருந்தே நீங்க வந்து பாரா டெவலப்பர். ஓகே, சோ தேடுங்க. சோ கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, சோ இத போயிட்டு JSON பிளேஸ் ஹோல்டர்ல டைப் பண்ணிட்டு உங்களோட API வந்து பாரா இந்த டிபி கோட் இருக்கா.
சோ அதை நீங்க வந்து பாரா கெட் பண்ணிடலாம். ஓகே, சோ tipico.com இருக்கா, சோ இதை நீங்க வந்து பாரா சர்ச் பண்ணாவே வந்து பாரா உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, அந்த ஏபி வந்து பாரா ஃபெச் பண்ண போறேன். இந்த ஃபெச்ங்கற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ப்ராமிஸ் வந்து பாரா ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, சோ என்ன நடக்க போகுது, எஸ் நான் ஒண்ணு ஃபெச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பெண்டிங். ஓகே, இதுல வந்து பாரா ஒண்ணு ஃபெச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பெண்டிங் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வேல்யூ கொடுத்துருவேன் ரிசால்வ். ஏன்னா பண்ண முடியல அப்படின்னா ரிஜெக்ட். ஓகே, அவர் கைஸ் கிளியர். சோ இப்போ கிளியரா இருக்கு. நம்ம எதுக்காக பாரா ப்ராமிஸ் பார்த்தோம்னா அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே, அப்ப இந்த ஃபெச்ங்கற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு இது மாதிரி நியூவா வந்து பாரா ஒரு ப்ராமிஸ் கிரியேட் பண்ண தேவையில்ல. சோ நீங்க கேட்கலாம், சோ எப்படி பண்ணி இதுக்கு எது பாரா தென் இருக்கு. சோ தென் கேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான், சோ பை ப்ராமிஸ் ஓட கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வச்சா. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வரலையானா அதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ண போகுது. சோ அதனால அது ப்ராமிஸ் ரிசால்வ் ஆச்சு அப்படின்னா தென் ஓகே, சோ தென்ங்கற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. சோ இது தெரியும் உங்களுக்கு. சோ இந்த தென்ங்கற ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடக்க போகுது. அப்ப அந்த தென் மெத்தட்ல என்ன நடக்கும். ஓகே, சோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டெலீட் பண்றேன். ஓகே, சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தென்ங்கற நடக்கும். கைலி லிசன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்கானத கொண்டு செமிகோலன் வச்சிராதீங்க. ஓகே, சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செமிகோலன் வச்சிராதீங்க. பிகாஸ் தென் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க. இப்ப நம்ம இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மை ப்ராமிஸ் டாட் தென் மை ப்ராமிஸ் டாட் கேட்ச். ஓகே, ரெண்டு தடவை கால் பண்ணனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செமிகோலன் வைக்கலாம். ஓகே, சோ செமிகோலன் வைக்கலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தென் முடிஞ்சிருச்சா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எரர் வராது. ஓகே, பட் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா சோ கைலி லிசன் சாரி ஃபார் தட் கைலி வெயிட். கிளியர்லி லிசன். இப்போ வந்து பாரா இந்த தென் பக்கத்துல நம்ம யார் செமிகோலன் வைக்க கூடாது அப்படின்னா நம்ம ஒரே ஃபெட்ச்ல வந்து பாத்தா எல்லாத்துக்கும் டாட் யூஸ் பண்ணுங்க. சோ இந்த ஃபெட்ச் டாட் தென் ஃபெட்ச் டாட் தென். ஓகே, ஃபெட்ச் டாட் கேட்ச். ஓகே, சோ அதனால இந்த தென் இருந்தாலும் சரி. ஓகே, சோ இங்க நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த தென் இருந்தாலும் சரி நம்ம வந்து பாரா இந்த இடத்துல செமிகோலன் வைக்க கூடாது. ஏன்னா இந்த கேட்ச் வந்து பாரா முடியல. எப்படி இப்போ ஆரம்பிச்சா எல்ஸ் முடியணுமோ அதே மாதிரி இது ரொம்ப முக்கியம். சோ நான் டெலீட் பண்ணிடுறேன். அதர்வைஸ் கிளியரா செமிகோலன் எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மென்ட்டா நார்மலா ஜாவாஸ்கிரிப்ட்ல நீங்க செமிகோலன் கொடுக்கவே தேவையில்லை. ஓகே, அப்படி கொடுத்தா அது கரெக்டான இடத்துல கொடுங்க. ஓகே, சோ ஏன்னா நம்ம வந்து பல ஃபெட்ச் டாட் கேட்ச் கொடுக்கல, ஃபெட்ச் டாட் ஃபர்ஸ்ட் தென் கொடுக்கல, ஃபெட்ச் டாட் செகண்ட் தென் கொடுக்கல. நம்ம ஸ்ட்ரைட்டா அந்த ஃபெட்ச்ங்கிறது இங்க இருக்கு டாட் தென். அது முடிஞ்சோட ஸ்டேட்மென்ட் முடியல டாட் தென். அடுத்தது வந்து அது முடிஞ்சோட ஸ்டேட்மென்ட் முடியல கேட்ச் எப்போ முடியுதோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முடியுது. ஓகே, சோ இது மாதிரி சின்ன சின்னதா ப்ரோக்ராம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே நிறைய கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எரர்லாம் பண்ண முடியும். அதர்வைஸ் கிளியர். சோ கிளியர் அட் தி சேம் டைம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சாட்ல வந்து யூஸ்ஃபுல் டைம். ஓகே, சோ அவ்வளவுதான் சிம்பிள். சோ நம்ம வந்து பாரா கண்ட்ரோல் ஜெட் கொடுக்குறேன். ஓகே, சோ நிறைய கண்ட்ரோல் ஜெட் போடுமா. எஸ், ஓகே, சோ இந்த கண்ட்ரோல் இந்த தென்னுக்குள்ள என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா நல்லா பண்ணுங்க, தெளிவா லிசன் பண்ணுங்க. ஓகே, சோ யூஸ்ஃபுல். ஓகே, சோ இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து பாரா அதை சொல்லலாம். ஒவ்வொரு கிளாஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சோ தேங்க் யூ சோ மச் ஃபார் வேல்யூபிள் ரெஸ்பான்ஸ். ஓகே, சோ எல்லா கிளாஸும் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, சோ அட்டெண்டன்ஸ் போனாலும் சரி 29 நாள் அட்டெண்ட் பண்ண முடியல 30வது நாளாச்சும் வந்து பார்த்தா அட்டெண்ட் பண்ணுங்க. சோ கண்டிப்பா அன்னைக்கு உங்களுக்கு வந்து பாத்தா ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் கண்டிப்பா கெட் பண்ணி கொடுங்க. சூப்பர். சோ தேங்க் யூ சோ மச் ஃபார் ரெஸ்பான்ஸ். சோ கைட்லைன் லிசன். இப்போ வந்து பாரா தென் இருக்கா. சோ இந்த தென்னுக்குள்ள வந்து பாரா எப்படி இந்த ப்ராமிஸ்க்குள்ள நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தோமா, சோ அதே மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா ஐ மீன் இந்த தென்னுக்குள்ள வந்து பாரா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தோமா அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்க போறோம். இஸ் நதிங் பட் ஃபங்க்ஷன் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். எதுக்காக அந்த ரெஸ்பான்ஸ் பிகாஸ் இதுல ஃபெட்ச் பண்ற அந்த டேட்டாவை இதுல வந்து பாரா வாங்கணுமா. சோ நல்லா வடிங்க. சோ இங்க இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணோம், இங்க ரிசால்வ் ஆர்டர் சக்சஸ் நம்ம என்ன பண்ணோம் இந்த A1 மூலமா ஒரு ஆர்குமெண்ட்ல பாஸ் பண்ணி வாங்கணுமா. அதே மாதிரி இங்க ரிசால்வ் ஆன அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க ஆர்குமெண்ட் பாரா ரிசால்வ் ஆன டேட்டாவை ஐ மீன் இந்த மொத்த டேட்டா இருக்குல்ல ஃபாலோ லிங்க் கொடுக்குறேன். கேஸ் ஓகே ஓபன் ஆகுதா. சோ ஃபாலோ லிங்க்ல இந்த மொத்த டேட்டாவே சோ யாரும் கேட்காது மொத்த டேட்டாவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த ரெஸ்பான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் வந்து பாரா வாங்கிட்டோம். ஓகே, சோ இப்போ புரிதலுக்கு ஆர்குமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அதை வாங்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ் நம்ம வந்து பாரா ஜேசன் ஃபார்மேட் வந்து பாரா நம்ம வந்து கன்வெர்ட் பண்றோம். ஓகே, சோ ரெஸ்பான்ஸ்ங்கறத ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ இந்த தென்னுங்கற மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாரா தென்னுங்கற மெத்தட் ஒரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகுது.
அந்த ஃபங்க்ஷன் வந்து பாரா எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா எஸ் கிடைச்ச ரெஸ்பான்ஸை ஜேசன் ஃபார்மேட் வந்து பாரா நமக்கு சேஞ்ச் பண்ணி தரப்போது. ஓகே, ஸோ பிகாஸ் எதுக்காக அந்த இடத்துல ஜேசன் யூஸ் பண்றோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து பாரா வேல்யூ ஜேசன்ல வராது. ஓகே, ஸோ அதனால வந்து பாரா எப்போதுமே இந்த ஜேசன் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகே, ஸோ ஜேசன் ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரீட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் சொல்றேன் எப்படி ரீட் பண்றோம். ஓகே, ஸோ கைலி லிசன் முதல் நான் எப்படி ரீட் பண்ண போறேன் நான் தெளிவா சொல்றேன். பாருங்க, இது கிளியரா? இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து தென் ஒன்னு டைப் பண்ணுங்க. இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து தென் ஒன்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் லிங்க் கிடையாது. ஸோ கைலி லிசன். ஸோ கிளாஸ் டைம்ல 70% இருந்தா மட்டும் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து கெட் பண்ணிட்டோம். இதுல இருக்க எல்லா வேலையுமே கெட் பண்ணிட்டோம். அது வந்து பாரா ஜேசன் ஃபார்மேட்டா மாத்திட்டோம். ஸோ ஜேசன் ஃபார்மேட்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பாரா ஜேசன் எப்படி இருக்கும். ஓகே, ஸோ கைலி வெயிட் இருக்கு. ஸோ இருக்கா? ஸோ இப்படிதான் பாரா ஜேசன் ஃபார்மேட் இப்படிதான் பாரா ஜேசன் ஃபார்மேட் இருக்கு. ஓகே, ஸோ ஜேசன் ஃபார்மேட் வந்து பாரா அப்படி இல்லைன்னா அதை மாத்துறதுக்கு வந்து பாரா அது ஜேசன் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதை முடிச்சிட்டோம். ஓகே, சூப்பர். ஸோ ஜேசன் டாட் ஒன் கிளியர். ஓகே, ஸோ தென் டாட் ஒன் வந்து பாரா கிளியர். ஓகே, சூப்பர். இப்ப அடுத்த தென்ல என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. நமக்கு வந்து பாரா வேல்யூ கிடைச்சிருச்சு. அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணோம்? எஸ், கிடைச்ச வேல்யூ வந்து பாரா நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வந்து பாரா சும்மா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதுல ஸோ ஒரு எம்டி டிவிஷன் இருக்கா? அந்த எம்டி டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை போய் பிளேஸ் பண்ணுமா. ஸோ அப்ப நல்லா இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எஸ் தெளிவா லிசன் பண்ணுங்க. செகண்ட் தென்ல ஃபங்க்ஷன் டேட்டான்னு கொடுக்குறோம். ஸோ ஃபங்க்ஷன் டேட்டானா இது ஒரு ஆர்குமெண்ட். தெளிவா கவனிங்க. இப்ப இதுல ஜேசனா மாறாத டேட்டா வந்து பண்ணா ரெஸ்பான்ஸ்ல இருந்துச்சு. ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஜேசன் ஃபார்மேட் மாத்திருச்சு. மாத்துனா அந்த ஜேசன் ஃபார்மேட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல தூக்கி போடுறோம் பிடிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து பாரா சேஞ்ச் பண்ணத இந்த இடத்துல வந்து பாரா டேட்டாங்கிற ஒரு வேரியபிள்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிருச்சு. ஓகே, டேட்டாங்கிற ஒரு வேரியபிள் ஐ மீன் ஆர்குமெண்ட் வந்து பாரா ஸ்டோர் ஆயிடுச்சா? அதுக்காக கிளியர். ஸோ இப்போ புரியுது உங்களுக்கு ஆர்குமெண்ட் இருக்குன்னு. ஸோ இதுல கிடைக்கிற டேட்டாவை இதுல தூக்கி போடுறோம், மாத்துறோம். ஸோ மாத்தி ரிட்டர்ன் பண்றோம். ஸோ தூக்கி போற டேட்டா என்ன பண்றோம்? இதுல போயிட்டு வந்து பாரா ஒரு ஆர்குமெண்ட் வந்து பாரா கெட் பண்றோம். இப்ப ரெஸ்பான்ஸ்ல இருந்தது வந்து பாரா நமக்கு ஜேசன் ஃபார்மேட்டா கன்வெர்ட் ஆகி டேட்டா வந்து பாரா ஸ்டோர் ஆயிருச்சு. சோ டேட்டா கிளியரா? சோ இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து டேட்டா டைப் இருக்கு. சோ புரியுது உங்களுக்கு ஆர்குமெண்ட் எந்த யூஸ் பண்றோட. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் கண்டெய்னர் நம்ம கொடுக்கறதா. சோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டேட்டா கண்டெய்னர் இருக்கா? சோ அந்த எம்டி கண்டெய்னர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம். சோ ஒரு வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்றோம். அண்ட் இங்க வந்து பாரா எக்ஸ்ட்ரா வந்து பாரா ஒரு ஃபார் லூப் வந்து நான் சொல்லல டெட்ங்கிற மெத்தடுக்குள்ள. சோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நான் டெலிவரி காமிக்கிறேன். அந்த டெட்ங்கிற மெத்தடுக்குள்ள நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாரா ரைட் பண்ணுவோம். ஓகே, எல்லாஸ் கிளியர்? எஸ், டேட்டா கிளியர். ஓகே, சோ அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணோம்? ஓகே, சோ வேல்யூ கிடைச்சிச்சு அப்படின்னா சோ ரெஸ்பான்ஸ் டாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாரா ரிசால்வ் ஆயிருச்சு அப்படின்னா தென்ல போயிட்டு ஜேசன் ஃபார்மேட்டா மாத்துவோம். சோ ஜேசன் ஃபார்மேட் பாரா ரிசால்வ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த தென்ல போயிட்டு என்ன பண்ணுவோம்? எஸ், இது மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து பாரா ஸ்டோர் பண்ண போறோம். ஃபார் வேரியபிள் i is equal to 0 i less than or equal to i plus plus ஃபார் லூப் யூஸ் பண்றோம். சோ எதுக்காக ஃபார் லூப்? ஏன்னா இந்த ஏபி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சோ எவ்வளவுக்கு தெரியல. சோ இவ்வளவு இருக்கா? சோ இவ்வளவு ஏபி டேட்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபெட்ச் பண்ணி காமிக்க கூடாது. இவ்வளவு ஏபி டேட்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபெட்ச் பண்ணி காமிக்க கூடாது. அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகே, சொன்னாங்க ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டு ஏபி டேட்டா மட்டும் இருந்தா மாதிரி. சோ 0 1. ஓகே, சோ 0 1. ஓகே, சோ ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தா அப்படின்னா நமக்கு வந்து 3 வருமா? சோ 0 1 2. ஓகே, அதே நம்ம வந்து பாரா ஜஸ்ட் லெஸ் தென் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 0 1 மட்டும் தான் வரும். சோ அந்த மொத்த ஏபிஐ டேட்டால ஓகே, சோ கையில சார் அந்த மொத்த ஏபிஐ டேட்டால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாத்தா ரெட் நேர் வந்து எடுக்க போறோம். சோ அதான் வந்து பாரா தெரியும். ஓகே, சோ இப்போ அதனால தெரியும். சோ fetch API கொடுத்தா அப்படின்னா சோ 1 அடுத்து பாரா 2. ஓகே, சோ 1 and 2. ஓகே, சோ அதே மாதிரி என்ன பண்ற அப்படின்னா இந்த இடத்துல 3 கொடுக்குறேன். சோ 3 கொடுத்தா அப்படின்னா இப்போ நான் போயிட்டு fetch API கொடுத்தா அப்படின்னா 1 2 அடுத்து பாரா 3. ஓகே, சோ புரியுதா உங்களுக்கு? சோ இது மாதிரி அது நமக்கு தேவையான டேட்டா இத வந்து பாரா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது மட்டும் தான். சோ நமக்கு இது பாரா அது கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, ஆல்வேஸ் கிளியர்? சோ ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்றோம்னா சோ அந்த ஃபார் லூப்ல என்ன பண்றோம் அப்படின்னா எஸ் நம்ம வந்து பாரா இங்க தான் அந்த டாக்குமெண்ட் ஓகே, சோ டாக் மேனிபுலேஷன் இருக்கா? சோ அந்த டாக் மேனிபுலேஷன் வந்து பாரா நம்ம யூஸ் பண்றோம். சோ இங்க பாரா டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலிமெண்ட். ஓகே, சோ நம்ம இதுவரையும் எலிமெண்ட் வந்து பாரா நம்ம கால் பண்ணோம். சோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஓகே, சோ டாக்குமெண்ட் டாட்
get element by id. So document dot get element by id வந்து பாரா மேல இப்ப src மாத்திருக்கோமா இங்க வந்து பாரா document dot create element. Okay, so guys clear? Yes, super. Okay, so கண்டிப்பா அது பாரா clear ஆ போட்டுருக்கேன். So for loop clear. Okay, so நம்ம வந்து பாரா எவ்வளவு டேட்டா வேணும். So 1 0 1 2 முடிஞ்சு.